ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 81ാவது ശ്ലോകം. വാക് സ്വരൂപിണിയായിട്ട് മൂലാധാരത്തിലെ സ്ഥിതി പണ്ണറ ദേവി. ബഹിർമുഖമാ നമുക്ക് ദർശിക്കർക്ക് സാധിക്കാത്ത ദേവിയാക്കും നമ്മളോട് അകക്കണ്ണാല മട്ടുംതാൻ ദേവിയെ ദർശിക്കർക്ക് സാധിക്കും. പ്രകൃതിയിലേന്ത് മനസ്സ് വിടുപെട്ട് മനസ്സ് ഭഗവാനിലെ ലയിച്ചാ മട്ടുംതാൻ ദേവിയെ தெரிஞ்சுக்கிறதுக்கு സാധിക്കും, കാണறதுக்கும் സാധിക്കും. ശബ്ദത്തെ രൂപഭാവങ്ങളാക്കறதுക്കായിട്ട് പലവിധ മായാതന്ത്രങ്ങളെ செய்யறவளாக்கும் தேவி. ரொம்ப ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிற தேவி. சிரவணத்துக்கு தகுந்த மாதிரி ശബ്ദമാകാത്ത മധ്യമാർഗത്തിലെ இருக்கிற ദേവി. വാക്കുകളും പദങ്ങളുമായിട്ട് കേക്കറத்துக்கு സാധിக்கிற கனரூபமாயிருக்கிற தேவி. கீர்த்தன ஜபங்களாயிட்டு பக்தர்களோடு மனசுல அரையன்னம் மாதிரி நடனம் செய்யற தேவி. இப்படி எல்லாமாக்கும் தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. പരാ പ്രത്യക്ഷിതിരൂപാ പശ്യന്തി പരദേവതാ മധ്യമാ വൈഖരീരൂപാ ഭക്തമാനസഹംസികാ. ஏழு நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. 2 அக்ஷரம் இருக்கிற ஒரு நாமம், 6 அக்ஷரம் இருக்கிற ஒரு நாமம், 3 அக்ஷரம் இருக்கிற 2 நாமம், 5 அக்ஷரங்கள் இருக்கிற 2 நாமம், 8 அக்ஷரங்கள் இருக்கிற ஒரு நாமம். இത്രயுமாக்கும் இந்த ஸ்லோகத்துல உள்ளது. இந்த ஸ்லோகத்துல இருக்கிற நாமங்கள் அந்த நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நாமங்களுக்கு போகலாம். பரா பிரத்யக்ஷிதிரூபா, பிரத்யக்ஷிதி ரூபா, பிரத்யக்ஷிதி ரூபா. பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா, வைகரி ரூபா. பக்த மானச ஹம்சிகா, பக்த மானச ஹம்சிகா. 366வது நாமமாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். பரா மூலாதாரத்துல சப்தரூபிணி ஆயிட்டு வசிக்கிறவள், ശബ്ദത്തോട് ഉത്ഭവസ്ഥാനമായിരിக்கிறവൾ, ശബ്ദത്തോട് ഉൽപ്പത്തി രൂപമായിരിக்கிறവൾ, പരബ്രഹ്മ അവസ്ഥയിലെ இருக்கிறவளாக்கும் பர
பரபிரமத்திலேந்தாக்குமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் உண்டாயிட்டுள்ளது. பரமமான அவஸ்தையில இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. இந்திரிய மனோபுத்திகளுக்கு அப்பாற்பட்டவள். பரா அப்படிங்கிற நாமம் நாத பிரம்மவுமாயிட்டு பந்தப்பட்டிருக்கு. நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மமாயிட்டு மாற்றம் செய்யப்பட்டது ஓங்காரம் அப்படிங்கிற சப்தத்தாலியாக்கும். சிருஷ்டியோடு முதல் சப்தமாக்கும் ஓங்காரம். அந்த முதல் சப்தத்திலேருந்து மனசும் பஞ்சபூதங்களும் உண்டாச்சு. சப்தத்திலேருந்து இப்போ நம்ம காணற பிரபஞ்சம் உண்டானதால பிரபஞ்சத்தை சப்த பிரம்மம் அப்படின்னு, அதானது நாத பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா சப்தங்களோடும் மாதிருஸ்தானமாக்கும் ஓங்காரத்துக்கு உள்ளது. ரொம்ப ரொம்ப பியூர் ஆக்கும் சப்தம். வேற ஒன்னுകൂടിயும் கனெக்ட் ஆகாதக்கு ரொம்ப தூய்மையான அந்த சப்தத்தை பரா அப்படின்னு சொல்லப்படுறது. பஞ்சபூதங்களில ஆகாசத்தோடு குணம் அப்படிங்கிறது சப்தமாக்கும். அதனால சப்த தன்மாத்ரா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகாசத்தை காணறதுக்கோ அனுபவப்படுறதுக்கோ சாத்தியமில்லை. பிரபஞ்சத்திலே இருக்கிற பலதையும் நமக்கு കാണறதுக்கு சாதிக்கும், அனுபவிக்கிறதுக்கும் சாதிக்கும். மற்ற பொருள்களை மாதிரி ஆகாசத்தை കാണறதுக்கோ அனுபவப்படுறதுக்கோ சாதிக்காது. ஓங்காரம் அதனோட சுத்த பாவத்துல ஆகாசத்துல ஸ்திதி பண்ணுறது. அதனால பரா அப்படின்னு லலிதாம்பிகைய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 2 அக்ஷரங்கள் இருக்கிற நாமமாக்கும் பரா. 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் 367வது நாமமா இருக்கிற பிரத்யக்ஷிதி ரூபா. அந்தர்முகமாயிருக்கிற ஞானத்தால தர்ஷிக்க கூடினவளாக்கும் தேவி ஓங்கார ரூபிணி. ஓம் அப்படிங்கிற சப்த ரூபிணியா இருக்கிறவள் தேவி. பிரத்யக் அப்படின்னா அனுகூலமல்லாத பிரதிகூலம் அப்படின்னு அர்த்தம். சிதி அப்படின்னாக்கா சிந்திக்கிற ஹிருதயம் இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். பிரதிகூலமாயிட்டு சிந்திக்கிற ஹிருதயத்தோடு கூடினவள் பிரத்யக்ஷிதி ரூபா. தேவி எப்பவும் பக்தர்களுக்கு அனுகூலமாயிட்டு சிந்திக்க மாட்டா. பக்தர்களோடு கர்மம் அப்படிங்கிறது சத்கர்மமா இருந்தா மட்டும்தான் தேவி பக்தர்களுக்கு அனுகூலமாயிட்டு சிந்திப்பாள். பக்தர்களோடு கர்மம் அப்படிங்கிறது துஷ்கர்மமாயிட்டு இருந்தானா தேவி பிரதிகூலமாயிட்டு சிந்திப்பாள். பக்தர்களுக்கு கட்டாயம் தண்டனை கொடுப்பாள். பாலாழி மதனம் நடக்கிறத தேவர்களும் அசுரர்களும் கூடி சேர்ந்தாக்குமே அந்த பாலாழிய மந்தர பர்வதம் உபயோகிச்சு வாசுகி அப்படிங்கிற நாகசிரஷ்டனை கயராக்கி வச்சுண்டு கடைஞ்சு அமிர்தம் வரவழைச்சது.
அந்த அமிர்த கலசവുമായിട്ട് ധന്വന്തരി മൂർത്തി പ്രത്യക്ഷപ്പെട്ടോണ് அசுரர்கள் தேவர்களுக்கு அது கடக்க விடாம இருக்கிறதுக்கு வேண்டிட்டு தட்டிப்பறிச்சுட்டு ஓடி போனா. அது அதர்மமாக்கும் அவ செஞ்சா. அந்த அசுரர்கள் நல்ல பிரவൃத்தி ஆயிட்டு செய்யலை, துஷ்கர்மம் செஞ்சா. அதனால தேவி மாயாமோகினியாயிட்டு அங்க அவதாரம் பண்ணினா. மகாவிஷ்ணு மோகினியாயிட்டு அவதாரம் பண்ணினார். பராசக்தியோடு அந்த மோகினி அவதாரம், அசுரர்களோடு அமிர்தத்தை குடிக்கணும் அப்படிங்கிற மோகத்தை இல்லாம பண்றதுக்கு மோகினி அசுரர்களை அட்ராக்ட் பண்ணி அவளை ஏமாத்தி அமிர்த கலசத்தை தேவர்களுக்கே திரும்ப கொண்டு வந்து கொடுத்தா. ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிற கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனை தேவர்களோடு விருப்பப்படி ஆறு மாசம் சேர்ந்தா மாதிரி தூங்கறதுக்கான வரம் கேட்கணும் அப்படின்னு கும்பகர்ணனுக்கு தோண வச்சா. கும்பகர்ணனை 6 மாசம் கண்டினியூஸ் ஆயிட்டு தூங்க வைக்கணும். 6 மாசம் மனமனா முழிச்சுட்டு இருந்துக்கட்டும் இப்படிங்கிற எண்ணத்தோடு கூடிட்டு தேவர்களோடு விருப்பப்படி அம்பாள் அந்த கும்பகர்ணனோடு மனசுக்குள்ள பிரவேசனம் பண்ணி வரம் கேட்கறத, பகவான் கிட்ட வரம் கேட்கறத, பகவான் பிரம்மா கிட்ட வரம் கேட்கறத நாக்கு அப்படிங்கிறது தப்பி போச்சு. நிர்தேவத்துவம் அப்படிங்கிற வரத்துக்கு பதிலாயிட்டு நித்ராவத்துவம் அப்படிங்கிற வரத்தை கேட்டுட்டார் கும்பகர்ணன். மாயையோடு விட்சேப சக்தி அப்படிங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க கூடின ஒன்னாக்கும். அரண்ட வெளிச்சத்துல கயரை பார்த்து பாம்பாக்குமோன்னு தோண வைக்கும். அப்படி இல்லைனா அரண்ட வெளிச்சத்துல பாம்பை பார்த்து கயറാக்குமோன்னு தோண வைக்கும். அத்தையெல்லாம் எபிலிட்டி இருக்கு இந்த மாயாதேவிக்கு. ராவண நிகிரகத்துக்காயிட்டு ஸ்ரீராமரை காரணத்துக்கு அனுப்புறதுக்காயிட்டு தேவர்களோடு உபதேச பிரகாரம் மாயாதேவியான சரஸ்வதி மந்தரையோடு மனசுல பிரவேசிச்சா. ஸ்ரீராமனுக்கு பிரதிகூலமாயிட்டு சிந்திக்கிறதுக்கு கைகேயிய பிரேரணை பண்ணினா. அப்படி அந்த ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை யுவராஜாவாயிட்டு அபிஷேகம் பண்ணற அந்த பட்டாபிஷேகத்தை
தடங்கல் பண்ணி தேவர்களோடு விருப்பப்படி ஸ்ரீராமரை ராவண நிகிரகத்துக்கு ஆயிட்டு வனவாசத்துக்கு போகிறதுக்கான பிரேரணைய ഉണ്ടാക്കിന. ഇത്രയും മായാവൈഭവങ്ങൾ ഉള്ളവളാക്കും அதிபராசக்தியாயிருக்கிற தேவி. அதனாலேயே தேவிய வாக்தேவிகள் பிரத்யக்ஷிதி ரூபா அப்படின்னு ஸ்துதிக்கிறா. അനുകൂലമായിട്ട് மட்டுமில்லை, പ്രതികൂലമായിട്ടും ചിന്തന பண்ண வைக்கக்கூடியவளாக்கும் தேவி. 368வது നാമം 3 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് പശ്യന്തി. பார்க்கிறவள் அப்படின்னு இந்த சப்தத்துக்கு அர்த்தம். அதிருஷ்யமானதிலேந்து உண்டான சுத்தமான சப்தம், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளிலேந்து உண்டான அந்த தூய்மையான சப்தமாக்கும் பராசப்தம். அதுக்கப்புறமா அந்த சப்தம் மனசுக்குள்ள பிரவேசனம் பண்றது. பராசப்தம் அப்படிங்கிறது மனோமண்டலத்தில திருஷ்யமாகிறது அப்படிங்கிறதாக்கும் பஷ்யந்தி அப்படிங்கிற நாமம் வழியா சொல்லப்படுறது. சுத்தமான பராசப்தத்துக்கு ரூபபாவங்கள் மனசுல சம்பவிக்கிறது. தூய்மையான மனசுக்காக்கும் பராசப்தம் பிரவேசிக்கிறது அப்படின்னாக்கா தூய்மையான ரூபபாவங்கள் அந்த சப்தத்துக்கு உண்டாகிறது. தூய்மை இல்லாத மனசுக்கு பராசப்தம் பிரவேசிக்கிறது அப்படின்னா தூய்மை இல்லாத துஷிச்ச ரூபபாவங்கள் சப்தத்துக்கு உண்டாகிறது. மூலாதாரத்துல ஸ்திதி பண்ணற குண்டலினி சக்தி மனோமண்டலத்துக்கு பிரவேசனம் பண்ணி பராசப்தத்தை காணறதுனாலியாக்கும் பஷ்யந்தி அப்படின்னு வாக்தேவிகள் இங்க தேவிய ஸ்துதிக்கிறா. நம்மளோட வாயிலேந்து வெளியில உதிர்ந்து விழற வாக்குகள், அந்த வாக்குகள் அப்படிங்கிறது சில டைம்ல வஜ்ராயுதம் மாதிரி அடுத்தவாளோடு மனச கீறி முறிக்கும். சில டைம்ல ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு அடுத்தவாளுக்கு இன்னும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கும். ஒவ்வொருத்தரோடும் மனசு அப்படிங்கிறது தூய்மையா இருக்கா தூய்மை இல்லாத நிலைமையில இருக்கா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்மளோட வார்த்தைகள் அப்படிங்கிறது வெளியில குதிக்கிறது. நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வார்த்தைகள் வழியா வெளியில குதிக்கிறது. இதனால எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவிய பஷ்யந்தி அப்படிங்கிற நாமத்துல கூப்பிடுறா. 369வது நாமம் 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது பரதேவதா. பரதேவதா அப்படின்னா பராசக்தி அப்படின்னு அர்த்தம். திரிமூர்த்திகள் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலேயும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ஆதிபராசக்திய அத்தனை பேரும் வணங்குறா. ശബ്ദത്തോട് ദേവതയാക്കും പരദേവதை.
பரம்பொருளிலேந்து உல்பவிச்ச தேவதை. മുന്നൂറ്റി 66வது நாமத்தை നമ്മൾ பார்த்தோம். பரா. மூலாதாரத்துல சப்தரூபிணியாயிட்டு வசிக்கிறவள் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சப்தரூபிணியாயிட்டு உல்பவிச்ச தேவி மனோமண்டலத்துல பஷ்யந்தி ஆயிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படி அந்த மனசுக்குள்ள ரூபம் பிராபிக்கிற அந்த சக்திய பரதேவதா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் தேவதையாயிட்டு இருக்கிற சங்கல்பமாக்கும் பரதேவதா சங்கல்பம். மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூபத்துல தேவிய சங்கல்பிச்சு ஆராதனை பண்றோம். பரதேவதா. 370வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் மத்தியமா. ശബ്ദത്തോട് பரா பஷ்யந்தி இப்படி இருக்கிற 2 அவஸ்தைகளை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கிறது சப்தத்தோடு 3வது அவஸ்தை மத்தியமா. யோகிகளுக்கு மட்டும் கேட்கறதுக்கு சாதிக்கிற ஓங்கார ரூபிணியாயிருக்கிற தேவி சாதனைகள் பண்ற யோகிகளுக்கு மட்டும் அனுபவப்படுறதாக்கும் இந்த விஷயம். சரீரத்தோடு மத்தியத்துல ஸ்திதி செய்யறவள் அப்படின்னாக்கும் இந்த நாமத்தோடு அர்த்தம். மனசுல பிரவேசனம் பண்ணின பராசப்தம் மனசோடு அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸால சப்தம் உண்டாகிற அந்த விசுத்தி சக்கரத்துக்கு பிரவேசனம் பண்றது. மனசுலேந்து கண்டத்துக்கு சப்தம் பிரவேசிக்கிறது. சரீரத்துக்குள்ள நாடி நரம்புகள் வழியாக்கும். சப்தத்தை கொண்டு செல்லற இந்த நாடி நரம்புகளையாக்கும் மத்தியமா அப்படின்னு சொல்லப்படுறது. ശുദ്ധமான பராசப்தம் മനസ്സുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് അതായത് പശ്യന്തിയായിട്ട് മാറിയിട്ട് അതിനോട് ഗുണദോഷങ്ങളുമായിട്ട് ശരീരത്തിലെ നാഡീ നരമ്പുകൾ വഴിയാ പ്രവാഹമെടുക്കുന്നത്. நம்மளோட ശരീരത്തിലെ ശബ്ദരൂപത്തിലെ മധ്യമ அப்படிங்கிற நாமத்தோடு கூடிட்டு தேவி ஸ்திதி பண்ணறா. முன்னூற்றி 71வது நாமம் அஞ்சு அக்ஷரங்கள் இருக்கிற நாமமாக்கும் இது. வைகரி ரூபா. വർണ്ണങ്ങളും പദങ്ങളുമായിട്ട് മനുഷ്യാൾക്ക് കേക്കறதுக்கு சாதிக்கிற ശബ്ദமாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. வைகரி அப்படினா மனோபுத்தியில உல்பவிச்சு கண்டத்துல வந்து சேர்ந்த சப்த ரூபமான வர்ணம் அப்படின்னு அர்த்தம். அப்படி கண்டத்துல வந்து சேர்ந்த ശബ്ദരൂപமான വർണ്ണത്തോട് രൂപത്തോട് കൂടിനവളാക്കും
வைகரி ரூபா. சைலண்டாயிட்டு இருக்கிற, அதாவது நிசப்த அவஸ்தையில இருக்கிற பரா அப்படிங்கிற அவஸ்தையிலேருந்து பஷ்யந்தி ஆயிட்டு மத்தியம வழி கண்டத்தில் வந்து சேர்ந்து, கண்டத்திலேருந்து வெளியில பிரவாகமாயிட்டு ஒழுகிற சப்தத்தால அடுத்த வாளுக்கு கேட்கறதுக்கு சாதிக்கிற சப்த பிரம்மம் அப்படின்னும் வைகரி அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். விகாரா அப்படிங்கிற பிராணனால உண்டானதால வைகரி அப்படின்னு சொல்லப்படுறது. பராசப்தம், பஷ்யந்தி, மத்தியமா இப்படி இருக்கிற அவஸ்தைகள் வழி கண்டத்தில் வந்து சேர்ந்து, கண்டத்திலேருந்து வெளியில சப்த ரூபமாயிட்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ற அந்த சக்திக்கு பேராக்கும், அந்த தேவிக்கு பேராக்கும் வைகரி ரூபா. தேவியோடு பிரேரணை இல்லை அப்படின்னாக்கா சப்தம் அப்படிங்கிறது வாக்குகளாயிட்டு வெளியில வராது. 372வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பக்தமானச ஹம்சிகா. பக்த மானச ஹம்சிகா கூட்டி சேர்த்தி வேணும் சொல்றதுக்கு. நாமத்துக்கு நடுவில் பதங்களை பிரிக்கப்படாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மள அதை எடுத்து பார்த்தோம், அவ்வளவுதான். பக்தமானச ஹம்சிகா 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ஜபம், ஸ்துதி, கீர்த்தனம் இது வழியா தேவிய பஜிக்கிறவாளுக்கு ஹம்சரூபிணியாயிட்டு பக்தர்களோடு மானச சரஸ்ல, மனசு அப்படிங்கிற சாகரத்துல நீந்தி விளையாடுறவளாக்கும் தேவி. சோகம் அப்படிங்கிற ஆஜப மந்திரமாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. ஜபயோகத்துல ஹம்சஹா சோகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு பிரம்மாவோடு சந்தேகத்தை தீர்க்கறதுக்காயிட்டு ஹம்சாவதாரம் ஸ்வீகரிச்சார் அப்படின்னு மகாபாகவதம் ஏகாதச ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்களோடு மானச பொய்கையில ஹம்சமாக்கும் லலிதாம்பிகை தேவி. தேவியை கண்டினியூஸ் ஆயிட்டு உபாசிக்கிற பக்தர்களோடு மனசுல தேவி ஹம்சரூபத்தில் வசிக்கிறா. பிரம்மாவோடும் சரஸ்வதி தேவியோடும் வாகனம் ஹம்சமாக்கும். ஹம்சம் அப்படிங்கிற அந்த பறவைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. பாலும் தண்ணியும் சேர்த்தி ஒரு பாத்திரத்தில் வச்சானா அதில் இருக்கிற பாலை மட்டும் செப்பரேட் ஆயிட்டு எடுத்துட்டு தண்ணியை அப்படியே வச்சிடும். நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவு உண்டாக்குறவளாக்கும் தேவி. இந்த பிரகிருதி விஷயங்களில அட்டாச்மெண்ட் இருக்கிற தேவி பக்தர்களோடு மனச இந்த பிரகிருதி விஷயங்கள் எல்லாம் அழியக்கூடியதாக்கும் அப்படிங்கிறத தெரிய வச்சு அழியாத அந்த பரபிரம்மத்தில் லயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றவளாக்கும் தேவி. எல்லா நேரத்திலையும் தேவிய மனசுல நினைச்சு தியானிக்கிறவாளுக்கு தேவியோடு அந்த பிரசன்ஸ் எல்லா டைம்லையும் மனசுல உண்டாகும். அதனாலேயே
தேவி உபாசகர்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற பகுத்தறிவு உண்டாகும். தேவி பக்தர்களுக்கு அவளை மெல்ல மெல்ல பரபிரம்ம பதவியில கையை பிடிச்சு கொண்டு செல்லுவள் தேவி. பிரயோ மார்க்கத்திலேருந்து ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு தேவி பக்தர்களை தேவி கொண்டு செல்லுவள். பிரகிருதி அப்படிங்கிற பிரயோ மார்க்கம், பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மம் அப்படிங்கிற ஸ்ரேயோ மார்க்கம். இந்த பிரகிருதியிலேருந்து மெல்ல மெல்ல மனச விலக வச்சு அந்த மனச பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மத்தில் லயிக்க வைப்பள் தேவி. பக்தியோடு டோப்மோஸ்ட் அவஸ்தையில அந்த ஆனந்த லஹரியில ஆனந்த தாண்டவமாடுற பக்தர்களோடு மனசு. அப்படி இருக்கிற அந்த மனசுக்குள்ள தேவி ஹம்சரூபிணியாயிட்டு ஸ்திதி பண்றா.